எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் வந்து நரசிம்மன் கோயில் அகோபில லக்ஷ்மி நரசிம்மன் கோயிலோட அர்ச்சகர் பேசுகிறேன். இந்த கணபதி ஆலயம் வந்து மல்லூர் போகிற வழி வடகாடு பிரிவு. இது வந்து பார்த்திங்கன்னா பனமரத்துப்பட்டி பிரிவுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு போய் பனமரத்துப்பட்டியில் பிரிவு ஜாயிண்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற செல்வ கணபதின்னு சொல்லிட்டு மகா கணபதி இங்கே வந்து அருள் பாலிக்கிறார். நல்ல அவரை வேண்டுதல்கள்லாம் நம்ம நிறைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்குறார். மகா செல்வ கணபதி பாருங்கள் எவ்வளோ அமக்கலமாக மங்களகரமாக உட்காந்துட்ருக்காரு. வினைகளை தீர்க்கும் கணபதி, விக்னங்களை தீர்க்கும் கணபதி, நல்லருள் தந்த அருளிடுவார். நமது கணபதி வந்து பரிபூர்ணமாக இங்கே அமர்ந்திருந்து எல்லாருக்கும் அருள் பாலித்து வேண்டியவருக்கு வேண்டும் வரம் கொடுத்து கொண்டிருக்கும் இங்கே மகா கணபதியானவர் சிறப்பான முறையில் லக்ஷ்மி கணபதியாக இங்கே உட்காந்துட்ருக்காரு. செல்வங்களை தரும் செல்வ கணபதியாக இருக்கார். இந்த கணபதி வந்து சொல்ல அளவில்லா இன்பம் பெறலாம். இங்கே போகும் வண்டி ஒவ்வொரு வண்டியும் கூட நிறுத்தி விநாயகரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் போவாங்க. செல்வாக்கான கணபதி பரிபூர்ணமாக இங்கே வந்து எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காரு. கணபதிக்கு மிக பாதம் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். மகா கணபதி ஒரு அலங்காரம் சிம்பிளாக இருந்தால் கூட நல்லா கலைநயத்தோட இவ்வளோ அழகாக இருக்கார். பார்த்தீங்கன்னா மகா கணபதி தினம் பசும்பாலில் தினமும் இது விசேஷம் என்னென்னா தினமும் 365 நாளுமே இவருக்கு டெய்லியுமே நாட்டு பசுமாட்டு பாலில் அபிஷேகம் உண்டு. டெய்லியும் திருமஞ்சனம் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கும். மகா கணபதியானவர் கணபதி வந்து சிறப்பான முறையில் நம்மளது பைரவரோட அர்ச்சகர் தான் வந்து ஸ்தாபனம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தார். காலபைரவர் ஊத்துமலையில் இருக்கக்கூடிய காலபைரவரோட பிரதான அர்ச்சகர் குருஜி அவர்கள் தான் வந்து இங்கேருந்து வந்து அவரை பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தார். சிறப்பான முறையில் நல்லா பண்ணி கொடுத்து அவரோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது.